ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களில் எத்தனை பேருக்கு நம்ம முதிர்கனி எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சரிங்கம்மா. நான் சொல்ற ஃபைல பூரா கரெக்டா கொண்டு சேர்த்துரு. அப்போ சரியா இருக்கும். சொன்ன டயத்துக்கு கரெக்டா போயிரு. சரிங்கம்மா. கூட அப்பாவையும் கூட்டிட்டு போ, அப்பதான் சரியா இருக்கும். அப்பாவுக்கு தான் அந்த பெரிய வக்கீல தெரியும். அப்பா பேசிக்கிடுவாங்க. சரியா? சரிங்கம்மா. வேற ஏதாவது டீட்டெயில் கொண்டு போணுமா? வேற ஏதாவது ப்ரூஃப் தேவைப்படுமா? இல்ல, மேக்ஸிமம் எல்லா ப்ரூஃபையும் எடுத்து வச்சுட்டேன். இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். சரி, ஏதாவது சிக்கல் வந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் உடனே கிளம்பி வரேன். இல்லம்மா, நான் பாத்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சிக்கல் வந்துட போதே? ஏதாவது டாக்குமெண்ட் இல்லமாங்க, கையெழுத்து வேண்டியது வாங்கிட்டு இருக்கோம். பாத்துக்கலாம். யாரை பார்த்து பிடிச்சி வாங்கணும் வாங்கிக்கிட்டேன். வாங்க போறதா சரிதான். எவன்கிட்டயும் கையை நீட்டிடாத, அவ்வளவுதான் சொல்ல முடியும். கோவத்தை குறை. இப்பெல்லாம் உனக்கு கோவம் எப்படி வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு நெல்லு. இடக்கு மடக்காதான் கேள்வி கேட்பானுங்க. கையெழுத்து போடுற சும்மா கையெழுத்து போட மாட்டான். பாத்துக்க, கோவத்தை கடிக்கிட்டு இருக்காத. இல்லம்மா, அதான் அப்ப வரல, நான் கூப்பிட மாட்டேன். கோவத்தை குறை. எங்க இறங்கி போனோமோ அங்க இறங்கி போனதான் காரியம் நடக்கும். நமக்கு இப்போ காரியம் நடந்து ஆகணும். புரியுதா? ஹாஸ்பிட்டலை கட்டி முடிக்கணும். இன்னும் 3 மாசத்துல கட்டி முடிச்சாதான் வேலை கிட்டத்தட்ட பாதியாவது நெருங்கும். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. சரிங்கம்மா. உடம்புக்கு இப்ப பரவாயில்லையா? உடம்புக்கு பரவாயில்லைன்னு கேட்டேன். பரவாயில்ல. அத்தை குளிச்சுட்டு வரேன். சரிம்மா. சொல்லுங்கம்மா. சரி, நீ அப்பா வர சொல்லு. நான் அப்பா கிட்ட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்ல வேண்டியிருக்கேன். சொல்லிட்டேன்னா அப்பா பாத்துக்கிடுவாங்க. சரிங்கம்மா. என்ன ஃபைல்லாம் எடுத்து வச்சிட்டே? நான் சொன்ன டீட்டெயிலாம் இல்ல கோத்து வச்சிட்டே அப்படி? நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஃபைலையும் சரியா எடுத்து வச்சிட்டேங்க. நிறைய கைத்து வாங்க வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். அதானே இருக்கான்ல, பாத்துக்கிடுமா. 2-3 பேருக்கு தான் கைத்து வேண்டியது இருக்கும். வாங்கிக்கலாம், பாத்துக்கலாம். அவன் வாங்குறது பிரச்சனை இல்ல. அவன் இப்ப ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். எதுவும் கையை நீட்டிட்டான்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். அப்படியே ஸ்டாப் ஆயிரும். பாத்துக்கங்க, கூட நீங்க இருங்க. அதெல்லாம் ஆகாது. அதுக்கு இடத்துல அடிச்சதானே இப்பெல்லாம் கிடைக்குது. நான் பாத்துக்கிட்டேன். நீ ஃபைலை மட்டும் கொடுத்து விடு. ஃபைல்லாம் எடுத்து வச்சுட்டேன். சரியான டயத்துக்கு போயிருங்க. நான் கிளம்பிட்டேன். அவன் ராஜா வரேன்னா அவனை கூட்டு போய் சொல்றேன். அப்ப இவன் வரலையா? இல்ல, இவன் நேரா நான் தாலுகா ஆபீஸ்க்கு அனுப்ப போறேன். சரிங்க, அப்ப நீங்க போங்க. நான் தாலுகா ஆபீஸ்க்கு அனுப்பி வைக்க. நான் வேணா கூட வரட்டுமா? வேண்டாம், நீ எதுக்கு? வேண்டாம். அத்தை, பாத்ரூம்ல தண்ணி வரல. ஐயோ, காலையிலே மோட்டர் போட்டுருக்கணுமே. செம்பள்ளி போடாம போயிருப்பா நினைக்கேன். அவ கம்பெனி நிச்சயமா போய்கிட்டு இருக்காளா, மறந்துருப்பா. சரி, நான் பாக்கறேம்மா. இப்போ எந்திரிச்சு நிக்க முடியுதாம்மா? பரவாயில்ல அத்தை. இங்க பாரு, எப்படி ஒரு வாரம் நல்ல ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும். தலை சுத்தி கீழே விழுந்துருவேன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. தலை சுத்தி எப்போ வேணாலும் வரலாம். அதனால எங்கேயும் லாந்தாத, மேலே படியில ஏறாத. கொஞ்ச நாளைக்கு கீழே லாந்திக்க. சரியா? சரிங்க அத்தை. அதே இப்போ பரவாயில்லையம்மா. தண்ணி தூக்கி கொண்டு வச்சுட்டேன். ஏமா, பாரு, உள்ள கொக்கி போட வேண்டாம். ஏன்னா உனக்கு இப்போ தலை சுத்து அதிகமாக இருக்குல்ல. வெளியில ஏதாவது பக்கெட் ஏதாவது வச்சுக்க. சரிங்க அத்தை. என்ன? ஐயோ, செடியா கிடக்குதே. உள்ள இதை தாண்டி எப்படி போவேன்? பாம்பு கும்பு கிடக்குமா? வரிசை என்ன ஆகுது? ஒண்ணுமே மாத்தவே இல்லை, அப்படியே வச்சிருக்காங்க. நினைச்சிருந்தா எவ்வளவு ஆடம்பர வாழ்க்கை வாழலாம். அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஐயோ, வெளியவே இப்படி இருக்குது. உள்ள பாத்ரூமுக்குள்ள. சரி, உள்ள போவோம். அம்மாடி பயமா இருக்கே.
கதவுக்கு கொக்கி வேற போடல, அத்தை வேற போடண்டான்னு சொல்லிட்டாங்க. யாராவது வந்துட்டாங்கன்னா குளிச்சிட்டியா? பார்த்து வா. தலை சுத்தணும் டாக்டர் சொல்லியிருக்காருல, பார்த்து வா. இரு, நான் கூட்டிட்டு போறேன். இல்ல பரவாயில்ல. இல்ல வா, பார்த்து கூட்டு போறேன். ஒன்றும் இல்லை. இல்ல, ஒரு வாரம் தலை சுத்து கண்டிப்பா இருக்கும் டாக்டர் சொன்னாரு. சரியா சாப்பிடவும் இல்ல, சாப்பிட முடியாது. பிறகு வா, கீழே கீழே விழுந்துடக்கூடாது. பார்த்து வா. சரி சரி, பார்த்து வா. பார்த்து பார்த்து போ. சரி பார்த்து, செடி கிடி கிடக்கு பாரு. சரி. அன்னைக்கிளி, அன்னைக்கிளி, அன்னைக்கிளே, நீ அலறியா? ஏன் லேசில கண் கலங்க மாட்டிய? என்னாச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்க? லேசில் அழ மாட்டேன்னா என்ன அறியாமலே அழுக வருது. என்னாச்சு? ஏன் பொண்ணு அப்படி நடந்துட்டு இருக்கானா? அன்பு பாசம் இந்த ரெண்டையும் மட்டும் எந்த மனுஷனும் யாருக்கிட்டையும் பிச்சை கேட்க கூடாது. அந்த நிலைமை எந்த மனுஷனுக்குமே வரக்கூடாது. அவன் ஆம்பளை பையன் தானே, உழைச்சுக்குவான். ஏன் அதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்க? என்னங்க பேசுறீங்க? ஆம்பளை பையன் பொழைச்சுக்குவானா? அப்ப ஆம்பளை பையனுக்கு அன்பு பாசம் காதல் எதுவுமே வேண்டாமா? நான் அப்படி சொல்ல வரலடி. அவன் கொஞ்சம் மெச்சூர்டா தானே இருக்கான், பொழைச்சுக்குவான். எல்லாரும் அவன் உருவத்தையும் அவன் நடந்துக்கிறதுன்னு தான் பாக்கீங்க. அவன் அவனையே வெறுத்து போய் வாழ்றது இங்க யாருக்குமே தெரியாது. தான் பெரிய ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கோம். தான் வாழ்க்கையே போச்சுது, இளமை போச்சுதுன்னு அந்த வழியை விட இனி நமக்காக வாழறதுக்கு யாருமே இல்லை. தான் மேல உண்மையான பாசத்தை காட்டுறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு நினைக்கிற வழி இருக்கு பாருங்க. நமக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறப்ப வரும் பாருங்க ஒரு வழி. இவ்வளோ பெரிய உலகத்துல நம்ம மேல உண்மையா பாசம் கட்டுறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை, நம்ம மேல அக்கறையா இருக்கிறதுக்கு ஒருத்தர் கூட இல்லைன்னு நினைக்கிறப்ப வருகிற வழி இருக்கு பாருங்க. நமக்காக இந்த மண்ணில் வாழறதுக்கு ஒருத்தர் கூட இல்லைன்னு நினைக்கிறப்போ அப்போ ஒரு வழி வரும். அந்த வழி மரணத்தை விட 1000 மடங்கு வலி அதிகம். இப்போ என்ன பண்ண சொல்ற? அவன் துணைய தேடுற, தனக்காக வாழறதுக்கு ஒருத்திய தேடுறான், அவளுக்காக வாழறதுக்கு ஒரு துணைய தேடுறான். பாசத்துக்கு ஏங்கி போறான். தன் மேல பாசம் கட்டதுக்கு ஒருத்தி வந்துட மாட்டாளான்னு ஏங்குறான். அண்ணன் தம்பியெல்லாம் குடும்பம் குடும்பமா வாழும்போது நமக்கு கடவுள் அந்த பாக்கியத்தை கொடுக்கலன்னு அவன் மனசளவுல செத்து போயிருக்கான். அவன் தைரியம் தான் அவனை இவ்வளவு தூரம் வழி நடத்தி கொண்டு வந்திருக்கு. எத்தனை நாளுங்க இந்த மன தைரியம் அவனுக்குள்ள இருக்கும்? புள்ள உடஞ்சு போயிட்டானா அவன் உடம்பும் போயிடும். நீ சொல்ல சொல்ல எனக்கும் பயமா தாண்டி இருக்கு. இப்ப நாம என்ன தாண்டி பண்ண முடியும்? அந்த சண்டாடி இப்படி கூட இருந்து கருத்துப்பான்னு யாருக்கிட்ட தெரியும்? படிச்சு படிச்சு சொன்னேன், இங்க நடக்கிறது எதுவும் சரியில்லை. யாரு என் பேச்சை கேட்டா? நீங்க என்ன சொன்னீங்க? மாறி இருக்கா, நாங்க பார்த்த மாதிரி இல்ல, இப்ப நல்லா மாறி இருக்கான்னு சொன்னீங்க. அவன் மேல அவ்வளவு பெரிய கேஸ் இருக்குது, அவளை பத்தி முழுசா தெரிஞ்சிருக்கு, ஒரு வார்த்தை நீங்க சொல்லல. யார் சொன்னா? எனக்கு தான் ஆரம்பத்தில் அவளை பிடிக்காத சொல்லிக்கிட்டு தானே இருந்தேன் எல்லாத்துக்கிட்டையும். எனக்கு இப்ப என்ன பண்ணனே தெரியல. அவனை இப்படியே விடுறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. அந்த பொண்ணு வாழ்க்கை என்ன போறதோ அது வேற எனக்கு பயமா இருக்கு. கடவுளை விட்டது போல இருக்கட்டும்.
கடவுள் விட்டது போல இருக்கட்டும்னா கடவுள் நமக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்துருக்காருல்ல. அவன் தான் பாசத்துல எங்கி போய் சுத்துறான். அவன்கிட்ட என்ன பேச போறனே? எங்க ஒரேடியா பாசத்துக்கு ஏங்கனாலும் மனுஷன் பேதலிச்சு போயிடுவான், புத்தி பேதலிச்சு போயிடுவான். ஒரு அளவுக்கு தாங்க அன்புக்கு ஏங்க முடியும். பெத்தவங்க நாம எதுக்கு இருக்கோம்? நாம தான் ஏதாவது பார்த்து பறிக்க செய்யணும். சரி, என்ன செய்யலாம்னு சொல்லி நான் செய்யறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். நீ என்ன செஞ்சாலும் சரியா தான் இருக்கும். நான் உன் பின்னாடி நிக்க. நான் எடுக்க போற முடிவே, நீ என்ன எடுத்தாலும் நான் உன் பின்னாடி நிக்க. முடிவெடுக்கிறேன். சீக்கிரமா முடிவெடுக்க. நானும் இப்படித்தானே பாசத்துக்கு ஏங்கினேன். எல்லாரும் கைவிட்டப்போ நானும் பாசத்துக்கு இப்படித்தானே ஏங்கினேன். நான் ஏங்கும் போது கூட எனக்கு மனசு இவ்வளோ வலிக்கல. ஒரு கம்பீரமான ஒரு ஆண் பாசத்துக்காக ஏங்கும் போதுதான் அதை பார்க்குற சக்தி நமக்கு இல்லாம போகுது. பார்க்கறதுக்கு பாவமா இருக்கு. உதறி தள்ளிட்டு போக முடியல. ஐயோ கடவுளே, இந்த உலகத்துல யாரும் பாசத்துக்கு அன்புக்கு மட்டும் ஏங்கிடவே கூடாது. அந்த நிலைமை எந்த மனுஷனுக்கும் மனசுக்கு வந்துடவே கூடாது. நான் வேணா உள்ள வரைக்கும் வரட்டுமா? இல்ல, இனி நான் பாத்துக்கிறேன். நீங்க எங்க கிளம்பிட்டு இருந்தீங்கல்ல? அப்பா கூட போனோம். அந்த ஹாஸ்பிட்டல் வேலை விஷயமா தான். சரி, நீ தலை சுத்தி கீழே விழுந்துடாத, பத்திரமா இருந்துக்கண்ணா. நான் எங்கேயும் போல, வீட்டுல தானே இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வேணா ஏதாவது சாப்பிடறதுக்கு? இல்ல, செம்பொலியத்தை எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் போனாங்க. சரி, நான் பாத்துக்கிட்டேனே. இல்ல, தலை சுத்தி கீழே விழுந்துட்டேன்னா நான் நிக்க. இப்போ உனக்கு ஒண்ணுமே செய்யல, உனக்கு ஒன்னும் பண்ணல. இல்ல, நீங்க அப்பெல்லாம் நினைச்சு பயப்படாதீங்க. அது என்னமோ தெரியல, கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இல்ல, ஒண்ணும் இல்ல. மாத்திரை நேரத்துக்கு சாப்பிட்டு சாப்பிடாம இருந்துடாத. சரி. இல்ல, வேற வழி இல்ல. அதான் நீங்க இருக்கீங்கல்ல பாத்துக்கிறதுக்கு. என்ன என்ன சொன்ன? இல்ல, அதான் பாத்துக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்களே, அதான் சொன்னேன். என்ன? நான் பாத்துக்கிட்டேன, நல்லா பாத்துக்கிட்டேன. சரி. பிறந்ததுலேருந்தே பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்கேன். பிறந்தப்போ தாய் தகப்பனை பறி கொடுத்தது, வளர்ந்தப்போ தோழனை பறி கொடுத்தது, மனைவியை பறி கொடுத்தது, எல்லாத்தையும் கொடுத்துட்டு இல்ல போதும், என்ன ஆனாலும் பரவாயில்ல. என்ன என்னாச்சு? ஒண்ணு இல்ல, சும்மா பார்த்தேன். சரி. என்னடி? ஒண்ணு இல்ல. ஓய், என்ன? எங்கேயாவது வெளியில போலாமா? இல்லையா, உனக்கு தலை சுத்துமே. இல்ல, அதான் கூட நீங்க இருக்கீங்கல்ல, வெளியில போலாம். அதுக்கே தள்ளி போன? இல்ல, வெளியில போலாம். சரி, நீங்க தள்ளி வா. இல்ல, வெளியில போலாம். நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். இது நல்லா இருக்கு உனக்கு. இல்ல, வேற ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். உள்ளோடி கொக்கி போடாத, சரியா? சரி. ஏன் தள்ளி போன? அது ஒண்ணு இல்ல. இல்ல, சும்மா நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். இங்க வாய. இல்ல, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். நீங்க கிளம்புங்க போலாம். இங்க வாய. இல்ல, யாராவது வருவாங்க, நான் வரேன். இல்ல, வீட்டுல யாரும் இல்ல, வா. ஐயோ, இல்ல, நான் வரேன். ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். வான்னு சொல்றல. இந்த கண்ணை போட்டோ எடுத்துட்டு வரலாம், சரியா? இந்த திருப்பு நான் பத்திரமா பாத்துக்கிடுவேன். சரி. பயந்தா ஓடுற பயந்து. நீ பண்ற கிளம்புமா? அப்பா, இன்னைக்கு ஒரு நாளும் நீங்க வேலையை பாத்துருங்க. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? நீ வந்ததும் வேலை முடியும், முக்கியமான வேலைல. அது வந்து கொஞ்சம் வெளியில போக வேண்டியிருக்குப்பா. வெளியில போக போறியா? எங்கடா திடீர்னே? அப்பா ப்ளீஸ்பா. என்னடா? இல்ல, தேன்மொழிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இல்ல, மருந்து மாத்திரைலாம் வாங்கணும், அதுக்குதான். பொண்ணு தர. ஏன்டா? ஏன்? இல்ல, அது சரி, எவ்வளவு நேரத்துக்குள்ள வேலை முடியும்?
அது அங்க போனா தானே தெரியும் எவ்வளவு நேரத்துக்குள்ள முடியும்னு அங்க போய் பார்த்தா தானே தெரியும். ஒண்ணு பண்ணுங்க, நீங்க போய் சின்ன சின்ன வேலையை முடிச்சிருங்க, நான் பின்னாடியே வந்துடுறேனே. பொண்ணுத்துறா சரி விடு. சரிடா, நான் போய் சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சிடறேன், சீக்கிரம் வந்துரு. சரிங்கப்பா, சரிங்கப்பா, நான் வந்துடுறேன்ப்பா. நான் ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள வந்துடுவேன்ப்பா, சீக்கிரம் வந்துடுவேன். தேன்மொழி, 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 தேன்மொழி. தேன்மொழி, ஹாய்மா. என்னடா வாரேன்னு ஒண்ணுமே சொல்லல. எங்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தா? இல்லப்பா, வேலை முடிஞ்சது, இனி ஒரு வாரம் லீவு தான், அதான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். சரிங்கப்பா, நான் கிளம்புறேன். தேன்மொழி வா கிளம்பலாம். தேன்மொழி வா, நேரம் துணியெல்லாம் எடுத்துட்டு வா, கிளம்பலாம். என்னாச்சு? கிளம்பு வா. அப்புறம் நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்டர்வியூ இருக்குது, கேட்டிருந்தேன். அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க, அதான் சரி இப்போ போனா சரியா இருக்கும். வா கிளம்பு. உடனே எங்கம்மா போயிருந்தோம்மா? தெக்குட்டுக்கு போயிருந்தா? பெரிய மனுஷன் மாதிரி ஒத்தையில வந்துகிட்டு இருக்கா. வந்துருவியா? அங்கிருந்து ஒத்தையிலே வந்துகிட்டு இருக்கா. அதெல்லாம் அவளுக்கு அத்தப்படிதான். ஒரே பாதை தானே, ஒத்தடி பாதை தானே. அங்கிருந்து பொடி நடையா அப்படியே நடந்து வந்துருவாங்க. இப்ப நான் விக்கி மகள் அதுக்கு பின்னாடியே வருவா பாரு. தனித்தனியெல்லாம் வர மாட்டாங்க, ஒன்னாதான் வருவாங்க. ஏ தகப்புல, ஒத்தையிலே வந்த? ஆமா, பேசுறத பாரு. எங்க அம்மா. அம்மாவா? அப்போ நான் அப்பவுமே வர சொன்னல, ஏன் இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்கா? என்ன சொல்றா? மாடு வந்துச்சான், பெரிய மாடு. ஓ, பெரிய மாடு வந்தது. பேசுற அழக பாரு. என்னம்மா? சரி வா, அப்ப பால் காய்ச்சி தரேன். சரி, அவளுக்கு பாலை காய்ச்சி கொடுத்துட்டு வரேன். இல்ல, ஏற்கனவே காய்ச்சி வச்சுட்டேன். அவ ரொம்ப ஆடிட்டா குடிக்க மாட்டான், கொஞ்சம் விதவிதப்பா இருக்கணும். நான் சூடுபடுத்தி கொடுத்துட்டு வரேன். இரு சுற்றும், என்ன அப்பா அத்திட்டாரு, இருமா. என்ன தங்கம்? அம்மா, அப்பா ட்ரெஸ் தானே உனக்கு போட்டு விட்டுருந்தேன், ட்ரெஸ் எங்க? தங்க புள்ள, ட்ரெஸ் போட சொல்லிருக்கேன் எனக்கு அப்பா. சொல்லு என்ன? இரு, அப்பா உன்னை தூக்குத. ஐயோ பாலை கொட்டாத, பாலை கொட்டாத. ஐயோ பாலை கொட்டிட்டல, போச்சு போச்சு போ. சரி 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 தங்க அல்லாத, அப்பா மேல தானே கொட்டிச்சு, ஒண்ணு இல்ல, விடு விடு.
இல்லம்மா, அப்பாவுக்கு வலிக்கல. இல்லம்மா, அப்பா அழலம்மா. இல்ல, அப்பா இதுக்கு மேல போறேன். அப்பா அழ மாட்டேன். அப்பா அழவே மாட்டேன். தேன்மொழி, 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 என்ன பண்ணிட்டு இருக்கா? தேன்மொழி, தேன்மொழி. அப்பா அழலம்மா, அப்பா அழல. தேன்மொழி, என்னாச்சு? ஏன் ஏன் ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்க? கிளம்புமா, நேரம் ஆகுதுல்ல. வா. இரு தங்கப்புல, அப்பா சட்டியை மாத்திட்டு வரேன். என்னம்மா? அம்மா கிட்ட போம்மா. அப்பா, அம்மா கிட்ட போணும், வாங்கப்பா. அப்பா, சீக்கிரம்ப்பா. அம்மா போவோம்ப்பா. பாலை கொட்டிட்டாளா? அவ எப்பவுமே தான் பாதி கொட்டி தான் குடிப்பா. என் கிட்ட வாரியா? சரி விடு, வா கிளம்பலாம். நேரிட்ல எங்க என்கிட்ட ஒரு வாட்டி வா பாப்போம். வேணாம் அப்பா, அப்பெல்லாம் வேணாம். பாப்பா போமா. அப்பா சொன்ன கேட்டா. தூக்கு. உன்னை வளர்க்குற பாக்கியம் தான் எனக்கு இல்லை. கொஞ்ச நாள் உன் கூட சந்தோஷமா இருக்கலாம், உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், உன் சேட்டையை ரசித்துக்கிட்டே இருக்கலாம் நினைச்சேன். இப்போ அந்த கொடுப்பனையும் இல்லை. நானும் பிறந்திருக்கவே கூடாது. எனக்கு மட்டும் எல்லா சந்தோஷமும் கொஞ்ச நாள் மட்டும் தான் நினைக்குது. டக்குன்னு என்கிட்ட இருந்து பிடுங்குற மாதிரி பிடுங்கி தர அந்த கடவுளை. என் பிள்ளைய விட்டுட்டு நான் போறேன். என் பிள்ளை கூட இருக்கேன்னு சந்தோஷமா இருந்தேன். என் பிள்ளைய விட்டுட்டு நான் போறேன். யாருமே என்ன போக வேண்டாம்னு சொல்ல மாட்டேங்காங்களே. என்ன போக வேண்டாம்னு யாருமே சொல்ல மாட்டேங்காங்களே. என் பிள்ளை கூட இருக்கணும் போல இருக்கே. யாருமே சொல்ல மாட்டேங்காங்களே. வரலன்னு ஒரு வார்த்தை சொல்றான்னு பாரு. நான் வரமாட்டேன்னு சொல்றான்னு பாரு. போடி, நீ ஏன் இதே தாத்து பிடிங்கிட்டு போ. நான் கொஞ்ச நாளே போய் சேர்ந்துருந்தேன். போக மாட்டேன்னு சொல்ல வேண்டியதுனடி. நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்ல வேண்டியதுதானே. எனக்கு சொந்தம் இல்லாத இடத்துல நான் எந்த உரிமையில இருக்க முடியும்? இல்ல, யாராவது ஒருத்தர் போக வேண்டாம் இங்க இருன்னு சொல்றாங்களா? ஒருத்தருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. உனக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்குது. அந்த உரிமையிலையாவது நான் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன்னு சொல்லல நீ. ஒரு வார்த்தை போக வேண்டாம்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. தேன்மொழி, நேராவது வா. அம்மா போ. நான் அப்பாட்ட போறேன். போறேன். போடி போ. அப்படி இதை தடுத்து பிடிக்கிட்டு போறல. ஓ தென்மொழி வா, நேராயிட்டு போற. 5 மணிக்கு ட்ரெயின் போலமா. நேராவது இல்ல, ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலையா? வேண்டாம். சரி, உன் மொபைலு சார்ஜர் எல்லாம் எடுத்துட்டு வா. ஜெயராஜ், என்ன பொறுத்தல? அவ வரமாட்டா. என்ன ஜெயராஜ், அவ வரமாட்டா. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவ கிளம்புற டைம் வந்துட்டல. சரி, சாயங்காலம் அவளுக்கு இன்றைய இருக்குது, நான் கூட்டு போறேன். தென்மொழி வா, நேரம் ஆகுது இல்ல. இல்ல, அவ வரல. இன்றைய தானே, நான் கூட்டு போய்க்கிறேன். பொண்ணு தர இல்ல, அவ வரல. அவ இங்கதான் இருப்பா. அந்த லோகநாதன் ஹாஸ்பிட்டல் தானே, நான் கூட்டு போய்க்கிறேன். நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கேன். ரெக்கமெண்ட்ல தாண்டா உள்ள போறா. நான் பேசிக்கிறேன், நான் கூட்டு போறேன். நீ வேற முக்கியமான கேஸ் எடுக்கணும் போகணும்ல. நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். அம்மா பொண்ணு தர தேன்மொழி, நீ கிளம்பு. நான் சொல்றேன்ல, சொன்னா கேளுங்க. அவ போக மாட்டா, அவங்கதான் இருப்பா. உள்ள கூப்பிடுதல்ல, உள்ள போ. பொண்ணு தர
தேன்மொழி கிளம்பி போ, நேரம் வருது. டேய் சொல்லிக்கிட்டு இருக்கல, உனக்கு நான் சொல்றது புரியுதா புரியலையா? அறிவை குழந்தை வச்சுட்டே என்ன சொல்றத புரிஞ்சுக்க, புரியுதா? தேன்மொழி வா. தேனாச்சி நான் சொல்றத கேளு. தேன்மொழி வாங்க. வேண்டாம், போகாத போகாத. போ, வேண்டாம், போகாத. தேன்மொழி போ, என்று இருக்குல்ல, கிளம்பு. போ தேன்மொழி, நைட்ல கூப்பிட்டு இருக்கல. போகாத போகாத போகாதடி. போகாத. நான் போயிட்டு வரேன். அம்மாவா? இல்லம்மா, அம்மா இல்ல, அம்மா இல்ல. போகாதடி, போகாதன்னு சொல்லிட்டு இருக்கல. வேண்டாம் வேண்டாம், போகாத போகாத. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நீ என்ன நேசிக்கிற, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, உனக்கு என் மேல அன்பு இருக்கு, உனக்கு என் மேல பாசம் இருக்கு. இங்க பாரு, என்ன தடையும் இல்லை, நீ எதையும் நினைக்காத. ப்ளீஸ் ப்ளீஸ் போகாத போகாத. தேன்மொழி, நீங்க எந்த கிளம்பலாம். உரிமை இல்லாத இடத்துல அதிக நாள் இருந்தா மரியாதை இழக்க வேண்டியது இருக்கும். உரிமை இல்லாத இடத்துல அதிக நாள் இருக்கக்கூடாது. அன்னைக்கு உரிமை இல்லாத இடத்துல ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. மரியாதையும் போயிடும், மானமும் போயிடும். அம்மா என்ன பேசுறீங்க அம்மா? அவ போறதுன்னு நல்லதே, அனுப்பி வை. அம்மா அவளுக்கு ஏன் உரிமை இல்லை? அவ உங்க வாரிசு தானே? வாரிசுதான், என் ட்ரஸ்ட்டுக்கு தானே வாரிசு, இந்த குடும்பத்துக்கு இல்லையே. அம்மா என்ன பேசுறீங்க? அவ நம்ம வீட்டு. தென்மொழி கிளம்பு. தேன்மொழி கிளம்பி வா. எல்லாருமே சேர்ந்து என் மனசு சுக்குனரா நொறுக்குங்க, போங்க. போங்க எல்லாரும், யாரும் இருக்க வேண்டாம். நானே இங்க இருக்கல, போறேன், எங்காவது போய் தொலைறேன். யாரும் இருக்க வேண்டாம், போங்க. நானும் போய் தொலைறேன், எங்கேயாவது போய் சத்து தொலைறேன். போங்க, எல்லாரும் என்னை விட்டுட்டு போங்க. அன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவனை சாகடிச்சிடாத, அவன் போக்குல விடு. தென்மொழி நீ கிளம்பு, அவன் கொஞ்ச நேரம் கத்துவான், நீ போ. தேன்மொழி கிளம்பி வா, போலாம். அப்பா அப்பா வந்துட்டேன் பாரு. அப்பா இல்லம்மா, வா. அப்பா வந்துட்டேன், வா. அப்பா வந்துட்டேன் பாரு, அப்பா வந்துட்டேன் பாரு. வா, நமக்கு யாரும் வேண்டாம், நம்ம ரெண்டு அனாதையாவே இருந்துட்டு போவோம். வா. அப்பா
உன்னை விட்டு போக மாட்டேன்டா. அப்ப உன்னை விட்டு போக மாட்டேன். அலனியோ இல்லம்மா, இல்ல தங்கம், இல்ல, அப்பா அழ மாட்டேன். சும்மா போன சும்மா. அழக்கூடாது. அழ மாட்டேன். நீ இருக்கல, அப்பா எதுக்கு அழணும்? வேண்டாம், நீ மட்டும் போதும். அவ கொடுத்தல மதிக்க முடியாத ஒரு சொத்து என்கிட்ட இருக்குது. அது போதும். அவ கொடுத்த பரிசு போதும். உலகம் ரொம்ப வினோதமானது. பிரிச்சு அதுதான் வைக்குது. இவர் தானே காட்டியும் கொடுக்குது. யாருன்னே தெரியாம இருந்திருக்கல. இப்ப தெரிஞ்ச போய் பாசம் வந்தது. ஆனா அந்த பாசத்தை காட்ட முடியாது. அது இந்த ஊர் உலகம் ஏத்துக்காது. அப்படியே ஏத்துக்கிட்டாலும் அது சரிப்பட்டு வராது. தொலைஞ்ச பொருள் தொலைஞ்சதாவே இருந்திருக்கலாம். தொலைஞ்ச பொருள் இன்னொருத்தங்க கையில இருக்கும் போதுதான் வலிக்குது. சத்தியமா தொலைஞ்ச பொருளை தேடி கண்டுபிடிக்கவே கூடாது. கண்டுபிடிச்சா அது மனவியாதி தான் வரும். கண்டுபிடிக்காமலே இருந்திருக்கலாம். யாருன்னு தெரியாமலே இருந்திருக்கலாம். வேண்டாண்டா, உன்னை விட்டு போன பொருள் போனதாவே இருக்கட்டும். வேண்டாண்டா. நீ படுற பாட்டை பார்க்க முடியல. ஆனா இதுக்காக தீர்வு என்னால சொல்ல முடியாது. வேண்டாண்டா. தொலைஞ்சது தொலைஞ்சதாவே இருக்கட்டும். தேடி போக வேண்டாண்டா. உங்க நாட்டுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை. அப்படி ஆயிப்போச்சுது பொண்ணு தரவா நிலைமை. எதை தேடி வந்தோமோ அதை மட்டும் தேடி கண்டுபிடிச்சிருக்கணும். வீணா இறக்கப்பட்டா இதான் நாம என்ன வேலைக்காக வந்திருக்கோமோ அந்த வேலையை மட்டும் தான் பார்க்கணும். நான் சொன்னேன், என் மேல நீ இறக்கப்பட்டுட்ட. எனக்கு வெளிநாட்டுல அப்பெல்லாம் கொடுமை நடக்குன்னு சொன்னேன். தேடி வந்தவளை விட்டுட்டு ஏன் மேல போய் இறக்கப்பட்ட? பொம்பளை ஆயிரம் சொல்லதான் செய்வேன், உன்னை நீ நம்பிடுவியா? ஆனா இப்ப பாரு, உனக்கு சொந்தமானது உனக்கு சொந்தம் இல்ல. இந்த உலகத்திலே ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. நமக்கு சொந்தமானது இன்னொருத்தங்க கையில இருக்கிறதுன்னு. அதான் உலகத்திலே மிகப்பெரிய கொடுமையான வலியம். அது நமக்கு சொந்தமா இருக்கணும். அது நம்ம கிட்ட பாசமா இருக்கணும். அது நம்ம கிட்ட அன்பு செலுத்தணும். அப்பேற்பட்ட ஒண்ணு நமக்கு சொந்தம் இல்லாம இன்னொருத்தங்க கிட்ட அத்தனையும் கொடுக்கிறது. இதை விட என்ன கொடுமை இருக்க போது பொண்ணு தர? இதுக்கெல்லாம் செத்துலாம். ஆனா இப்ப நீ செத்துதான் இருப்ப. மரணத்தோட தான் போராடிட்டு இருப்ப. இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. நான் உன்னை விட்டு கொடுக்க போறதும் இல்ல, நீ வாழ போறதும் இல்ல. அதுதான் நான் உனக்கு கொடுத்த தண்டனையே. நீ இப்ப இல்ல, எப்பவுமே வாழவே முடியாது, வாழவும் கூடாது. எனக்கு ஏன் தெரியுமா எனக்கு உன் மேல இவ்வளோ கோவம்? உலகத்துல ஒன்ன மாதிரி உண்மையா பாசம் கட்டதுக்கு எவனும் கிடைக்க மாட்டான். எனக்கு தெரியும் என்னைக்குனாலும் என் புட்டு வெளியில வந்துடணும். அதுதாங்களே பல நாள் திருட்டேன் ஒரு நாள் அகப்படுவானே. அதே மாதிரி நான் எத்தனை நாள் உங்ககிட்ட ஏமாத்தி வாழ்ந்துட முடியும்னு எனக்கு முறையே தெரியும். அதனால நான் ஒரு நாள் கூட உனக்கு உண்மையா இருக்கல. ஆனா ஏதோ ஒண்ணு ஒண்ணு எனக்கு யாருக்குமே விட்டு கொடுக்க கூடாதுன்னு தோணுது. தெரியல பொண்ணு தர, எதுக்குன்னே தெரியல. நான் உன்னை அப்படியே விட்டுட்டு போயிடலாம்னு நினைச்சேன். முடியல, எனக்கு பத்திக்கிட்டு வருது. அப்படியே அடி வயிற்றுல இருந்து அப்படியே பத்திக்கிட்டு வருது. நீ சந்தோஷமாவே வாழக்கூடாதுன்னு. எங்க நீ சந்தோஷமா வாழ்ந்துருன்னு எனக்கு பயமா இருக்கு பொண்ணு தர. என்கிட்ட காட்ட அதே பாசம், அதே லவ், அதே ரொமான்ஸ் எல்லாத்தையும் வேற யாருக்காவது நீ கொடுத்துருவியோ நினைக்கும் போது எனக்கு அப்படியே பயமா இருக்கு பொண்ணு தர. என்னன்னே தெரியல, எனக்கு உன் மேல காதல் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். எஸ் கரெக்ட், இது காதலா தான் இருக்க
கொஞ்சம் சொல்லு பாப்போம். ஆனா உன் வலி இப்ப எப்படி இருக்குன்னு எனக்கு உணர முடியுது. ஏன்னா இப்ப ஓ சிச்சுவேஷன்ல தான் இப்ப நானே இருக்கேன். நமக்கு சொந்தமானது ஆனா இப்ப நமக்கு சொந்தம் இல்ல. எப்படி இருக்கும்? அன்னைக்கே நீ தாலி கட்ட வேண்டியவன் என்னால கட்ட முடியாம போச்சுது. ஆனா ஒண்ணு தெரியுமா, இந்த பாசம் வச்சவங்க முழுசா நம்புற. அதுதான் நீ செய்யற மிகப்பெரிய முட்டாள்தனம். நாளை இந்த உலகத்துல யாருமே நம்ப மாட்டேன் தெரியுமா? ஏன் எங்க மம்மியை கூட நான் நம்ப மாட்டேனே. எனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா எங்க மம்மியை போட்டு தள்ளுனாதான் காரியம் நடக்கணும்னா அதையும் செய்வேன். ஏன்னா இங்க நான் தான் வாழ வந்திருக்கேன், நான் யாருக்காகவும் வாழ வரல. அதனால என் வாழ்க்கைக்கு தடையா யார் இருந்தாலும் போட்டு தள்ளுவேன். நான் எப்படி போட்டு தள்ளுறேன், எதுக்கு போட்டு தள்ளுறேன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. கண்டுபிடிக்கிறதுக்கே பல வருஷம் ஆயிரும். அதுக்குள்ள நான் எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்ல அப்படின்னு கொண்டுத்தனமா யாருக்கிட்டே போய் இருந்துக்கிடுவேன். அவங்க என்ன காப்பாத்திடுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன் இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே. கரெக்ட். அந்த வெளிநாட்டு கொலை அது வந்து காப்பாத்தினவனே நீ தானே. அந்த கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஜெயராஜ் போயிருக்கா. அந்த கேஸை நீ தரமட்டமாக்கிட்டிய என்ன காப்பாத்ததுக்காக. நீ என்ன முழுசா நம்பிட்ட பொண்ணு தர. அந்த கொலைக்கோ எனக்கோ எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அப்படி ஒரு ப்ரூஃபை கொடுத்து என்ன காப்பாத்திட்ட. அது நீ செஞ்ச மிகப்பெரிய தவறு. காதல் பண்ணலாம், ஆனா உன்ன மாதிரி காதல் பண்ணக்கூடாது. நீ என்ன பண்ணுவ, பிறந்தனே தாய் தப்ப இல்ல, அதனால பாசத்துக்கு ஏங்கின. வளர்ந்ததுக்கு அப்புறம் உசுறு புசுரா இருந்த ஃப்ரெண்டு அவரும் போய் சேர்ந்துட்டாரு. இப்படியே உனக்கு பிடிச்சவங்களா உன்னை விட்டுட்டே போனா நீ என்னத்தான் பண்ணுவ? நீயும் பாசம் அங்க கிடைச்சிடாதா, நம்மள யாராவது யோசிச்சிட மாட்டாங்களான்னு சுத்தி 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 தான் வந்துகிட்டு இருக்க. ஆனா உனக்கு கிடைச்ச பாடே இல்ல. ஆனா ஒண்ணு, இந்த அன்னைக்கு உன் மேல உண்மையான பாசம் இருக்கு தெரியுமா? எனக்கு ஒரு சந்தேகம் பத்துக்க. ஒருவேளை நீதான் உண்மையில இந்த அன்னைக்கியோட வாரிசா இருப்பியோ? ஏன்னா இந்த அன்னைக்கிய நம்ப முடியாது. எனக்கு என்னமா நீயா தான் இருப்பான்னு எனக்கு தோணுது. அது எப்ப பார்த்தாலும் ரத்தம் ரத்தம்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அநேகமா நீ தான் இருக்கணும் பத்துக்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்துட்டேனே, அத கேட்டா நீ அப்படியே ஷாக்காயிவ தெரியுமா? என்னன்னு கேள, உனக்கு ரொம்ப முக்கியமானதுதான். சொல்லு கேள. கேள பொண்ணு தர, அது என்னன்னு நீ கேள. சரி சரி, நீ கேட்க மாட்ட, நானே சொல்றேன். உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், உள்ளுக்குள்ள குளு 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 குளுன்னு இருக்கும். அது நான் சொல்வேன் கேட்டுக்க. ஆனா இவ ஒண்ணும் பண்ண முடியாது, அதனால நான் சந்தோஷமா இருப்பேன். வேற ஒண்ணு இல்ல, அந்த தேன்மொழியில தேன்மொழி அவ உண்மையில உன்னை நேசிக்கிறா. பின்ன அவளுக்கு உன்னை பிடிக்காம போகுமா? அவ புள்ளைய சொந்த புள்ள மாதிரி பாக்க இதுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும்? தான் பெத்த புள்ளைய தான் புள்ளையா நினைச்சு வளர்க்கறாரேன்னு உன் மேல அவளுக்கு ஒரு காதலு. நிஜமா அவளுக்கு உன் மேல காதல் வந்துட்டு. ஆனா அத இப்ப இல்ல, அவ எப்பவுமே உன்கிட்ட சொல்ல மாட்டா. ஏன்னா அவ வளர்க்கப்பட்ட விதம் அப்படி. ஏத்துக்க மாட்டாங்க, இங்க இது யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. உன்ன மனசு சுமந்துக்கிட்டு கடைசி வரைக்கும் அதையே நினைச்சு கற்பனை உலகத்துல வாழ்ந்துகிட்டு உனக்கு இதயத்துல ஒரு கோயிலை கட்டிக்கிட்டு அவ புள்ளைய நினைச்சு தனம் 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 அழுவா. என் புள்ள என் புள்ள என் புள்ள எனக்கு சொந்தமா இருந்தோம், என் புள்ள எனக்கு சொந்தம் இல்லாம போயிட்டாலே அப்படின்னு நினைச்சு 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 அழுவா. பிள்ளைக்கு துரோகம் பண்ணிட்டமேனு பிள்ளைய ஒளிஞ்சி ஒளிஞ்சி பாப்பா. மரணத்தோட தினம் தினம் போராடுவா. செத்து செத்து புழைப்பா. தனக்கு பிடிச்சத கூட அவளால சாப்பிட முடியாது, நல்லா தூங்க முடியாது, நல்ல மேக்கப் கூட பண்ண முடியாது. அப்படியே வாழ்ந்துட்டு 50 வயசுல நெஞ்சு அடைச்சி அப்படி புசுக்குன்னு சேர்ந்துருவா. தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்ந்து காட்டுறேன் என் பொண்டாட்டியா இதே ஊர் உலகத்துல அவளை சந்தோஷமா நான் வாழ வைக்கிறேன். என் புள்ள என் பொண்டாட்டின்னு நான் வாழ்றேன். அவன் மனசுல இருக்கிறத தூக்கி எறிய வச்சுட்டு அவ கூட வாழ் வேண்டி. இது பேச்சுக்கு தான் நல்லா இருக்கும், செயலுக்குலாம் நல்லா இருக்காது. இங்க அதை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அப்படியே நீ ஏதாவது பண்ணனா நான் எதுக்கு இருக்கேன், தூக்கி உள்ள வச்சிர மாட்டேன். டைவர்ஸ் கொடுக்கல மகனே, நான் இன்னும் இப்ப இல்ல எப்பவுமே கொடுக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நான் உனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். என்னன்னு கேளு பாப்போம். அது சின்ன கொடுமை, அது கண்ணு குழந்தை இல்லன்னு தினமும் என்ன திட்டி தீட்டுறாரு, அடிக்காரு. அப்புறம் டேக்ஸ் கொடுமை, அதையும் கொடுத்துருக்கேன். இதுதான் ஹைலைட். நீ என்ன அப்படி டார்ச்சர் பண்ணனே சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன். கள்ள தொடர்பு அப்படின்னு கேஸ் கொடுத்துருக்க. இனி நீ பாதி நாள் கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் வீடுன்னா அலையணும். ஓ புள்ளன்னு சொல்றேன், அந்த புள்ளைய கூட நீ ஒழுங்கா தூக்கிச்சு கொஞ்சம் முடியாது, அது கூட விளையாட முடியாது. அப்புறம் அவளை தேவதையா மனசுக்கு ரெக்க கட்டி வச்சிருக்க பாரு, கனவு கண்டிட்டு
கனவெல்லாம் எனக்கு தகடுபடி ஆகும். ஆசைக்கு கூட கற்பனை பண்ணி எதையும் பார்க்க முடியாது. கனவுல கூட அவ கூட சந்தோஷமா இருக்க முடியாது. அப்ப கூட நான் வந்து குறுக்க நிப்பேன். அவ கூட வாழ முடிட்டாலும் கற்பனையாவது அவ கூட வாழலான்னு நிம்மதியா கண்ண மூடுவேன். மூட முடியாது. அங்கே நான் வந்து நிப்பேன். கனவுலையும் வாழ விட மாட்டேன், நிஜத்திலையும் வாழ விட மாட்டேன். புள்ளா புள்ளான்னு சொல்லிட்டு இருக்கியா இந்த புள்ளைய? உன்கிட்ட இந்த சீக்கிரம் புரிச்சு காட்டுறேன். பிரிச்சு காட்டு வா சிந்தாதிரா.